ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இப்போ நகரம் பார்த்துருக்கீங்களா? அவர் தான் எங்களுக்கு குடும்பமாக எத்தனை வருஷமாவது கோச்சிங் நகரத்துக்கு அவங்க எங்களுக்கு குடும்பமாக தான் தெரியுது. பழைய முகங்கள் இருக்கு, பழைய முகங்கள். ஆனால் அதை பார்த்துங்க, அதுக்கு அதை வந்து நாங்கள் எடுத்து சொல்லணும், அண்ணனோட வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து இதுக்காக நம்ம வேலையிலேருந்து இல்லைங்க. இப்போ நீங்களே ஒன்று ஆன் பண்ணிட்டு இருக்கா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு பழக்கம் பழக்கம் நீங்கள் எங்களுக்கு பழக்கம்னு உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி தான். ஒருத்தவங்க வேலை செய்யணுன்றது தெரியும். இத்தனை காலமாக நாங்கள் பண்ணதில்லை, என்ன போகிறோம் ஆமாங்க. எங்களுக்கு கொடுக்கல, எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. எல்லாமே இது பண்ணுறப்ப எல்லாமே நான் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். விடி போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அது எதுவுமே கொடுக்கல. நகரத்தில் வந்து அதாவதுண்ணா ஃபஸ்ட்டு நகரம் போட்டது வேறு ஒருத்தர் போட்டாங்கண்ணா, வேறு 2 பேர் போட்டாங்கண்ணே. இப்போ புதுசாக 2 பேர் போட்டுருக்காங்கண்ணே. அது யாருண்ணா? அது ஃபஸ்ட் 2 பேர் போட்ட கூட பசங்களை நான் பார்த்துருக்கேன். 2 பசங்க என் கிளாஸ்மேட் கூட வந்துருக்கிறேன். திடீர்னு இப்போ இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குதுங்க. இப்போ நாளைக்கு நமக்கு வயிற்று நம்ம தானே பார்க்கணும். நமக்கு பார்க்குற ஒரு ஆள் இருந்தால் இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஆள் இருந்தாப்புல, அவன் விலகி போயிட்டாப்புல. இதுக்காக தான் இருக்கணும். எனக்கு கொடுத்தா போதும் இல்லை, அந்த ஒரு ஆள் தான். ஏன் நகரத்தை வந்து அப்படி கொடுக்குறீங்க? இப்படி கொடுங்க, நம்ம பசங்களுக்கு கொடுங்க, லோக்கல் பசங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் கேட்க வந்தாங்க. ஆனால் கரெக்டான சூழ்நிலை சரியாக செட் ஆகலை. அண்ணாட்ட சரியான டைமில் பேச முடியல, அவ்வளோதான். பேசுவோம், பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்போ பேசுகிறேன்னு சொன்னார்னா நாளைக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிக்காருங்க. என்னைக்குன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு கூப்பிட்றேன்.